அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பாரியளவிலான நூதன மோசடி, சிஐடி விசாரணைகள் ஆரம்பம். வாகனங்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். விபத்தில் சிக்கிய கொழும்பிலிருந்து பயணித்த பேருந்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், 12 பேர் தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதவான் பிறப்பித்த உத்தரவு. திடீர் பணி புறக்கணிப்பால் வெறிச்சோடிய ரயில் நிலைய வளாகம். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பில் குகதாசன் எம்பியின் உதவியாளர்களுக்கு போலீசார் அழைப்பு. வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். நாகை இலங்கை பயணிகள் கப்பல் பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். லங்கா கார் வேர்ல்ட் என்ற பெயரில் நடாத்தப்பட்ட பாரியளவிலான நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபர்கள் லங்கா கார் வேர்ல்ட் என்ற பெயரில் வலைத்தளங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வாகனங்களை விற்பனைக்கு விளம்பரப்படுத்தியுள்ளனர். அத்துடன் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக பல்வேறு வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். இவ்வாறு பணம் கட்டியவர்களை அவர்கள் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் தொடர்பிலான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கேவா தேவகே, சஞ்சீவ உப்புல் விஜயரத்ன, ரணசிங்க ஹேட்டியாராஜிகே, டிஸ்னா இரோஷானி ரணசிங்கம் போன்ற நபர்களும் சந்தேக நபர்கள் பற்றிய ஏதேனும் தகவல் இருந்தால் பின்வரும் எண்களுக்கு தெரிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர். நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு 0185949911 அல்லது 0112398572 என்ற இலக்கத்துக்கும், சிஐடியின் 0123201400 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரி உயர்வை அறிவித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட மாற்று விகித ஏற்ற இறக்கங்கள் காரணமாக இது ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான ஜப்பானிய ஜென் மதிப்பு உயர்ந்துள்ளதால் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஜப்பானில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்து இலங்கையில் விற்பனை செய்யும் இறக்குமதியாளர்களும் தங்கள் வாகனங்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. கொழும்பிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று கித்துல்கல பிரதேசத்தில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வேகமாக பயணித்த கார் ஒன்று பேருந்தின் பக்கவாட்டில் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக விபத்தில் எவரும் படுகாயமடையவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 10 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அவர்கள் மீது சுமத்தப்பட்டதாக கூறப்படும் விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசிங்க அவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக வழக்கு கோப்பையை மறு ஆய்வு செய்த பின்னர் 2025 ஏப்ரல் 9 அன்று சட்டமா அதிபர் குறித்த 12 பேருக்கும் எதிராக மேலும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருந்தார். இந்த அறிவுறுத்தல்களின் பேரிலேயே 12 பேரையும் விடுவிக்க அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது. ரயில் நிலைய அதிபர்கள் முன்னறிவிப்பின்றி முன்னெடுத்துள்ள திடீர் பணி புறக்கணிப்பு காரணமாக நானுஓயாவில் பயணிகள் கூட்டம் இல்லாததால் ரயில் நிலைய வளாகம் வெறிச்சோடி காணப்படுகின்றது. ஆட்சேர்ப்பு பிரச்சினைகள், பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தினர் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் நானுஓயாவிலிருந்து இயக்கப்படும் விசேட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன.
மேலும் சனிக்கிழமை காலை முதல் ஏனைய ஊழியர்கள் இணைந்து ரயில் நிலையத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ரயில் கடவைகள் திருத்தப் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இன்று காலை நானூயாவிலிருந்து பதுளை நோக்கி பயணிப்பதற்கு ஏற்கனவே ரயிலில் ஆசனங்கள் முன்பதிவு செய்த உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இனிவரும் நாட்களில் இவ்வாறான பணிப்புறக்கணிப்புகளை ஆரம்பிக்கும் போது பொதுமக்களின் நலன் கருதி பாதிக்காத வகையில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனின் உதவியாளர் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தில் ஈடுபட்டமை தொடர்பிலேயே அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சண்முகம் குகதாசனின் கள ஆய்வு உத்தியோகத்தரும் அக்கட்சி ஆதரவாளர் ஒருவரும் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவையில் மேலதிக பயண பொதியினை எடுத்து செல்ல இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகப்பட்டினம், யாழ்ப்பாணம், காங்கேசந்துறைக்கும் இடையே சுபம் நிறுவனம் சிவகங்கை என்ற பெயரில் கப்பல் போக்குவரத்தை தொடங்கியது. நேற்று 100வது நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசந்துறைக்கு புறப்பட்ட கப்பலில் 85 பயணிகள் பயணம் செய்தனர். இரு நாட்டு பயணிகளுக்கும் இனிப்பு வழங்கினர். கப்பல் புறப்படுவதற்கு முன்பு துறைமுக அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் கப்பலை இயக்கும் சுபம் நிறுவன குழுமத்தினருக்கும் சால்வை அணிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொடியசைத்து வைத்து சிவகங்கை கப்பலை வழியனுப்பி வைத்தனர். விமான கட்டணத்தை விட கப்பல் கட்டணம் குறைவாக இருப்பதால் கப்பலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதேவேளை ஏற்கனவே பயணிகள் 10 கிலோ வரை பயணப்பொதியை எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. தற்போது 22 கிலோ வரை மேலதிகமாக பயணப்பொதியை எடுத்து செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என சுபம் கப்பல் நிறுவனத்தினர் குறிப்பிட்டனர். அதேவேளை பயணிகளுக்கு பாதுகாப்பு நிறைவாக உள்ள வகையில் கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது பயணிகளுக்கு புதுவித அனுபவத்தை இந்த பயணம் அள்ளித்தரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.